வணக்கம் நண்பர்களே, இது ஆப்ரால் தமிழ். பஸ் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் டேட்டை மாற்றலாமா? மாற்றலாமே. 3 ட்ராவல் நம்ம டிக்கெட் புக் பண்ணி போனால் போதும். 4வது ட்ராவல் ஃப்ரீயாக போகலாமா? போகலாமே. நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாலே ட்ரெயின் டிக்கெட் தான் பார்க்குறோம். ட்ரெயின் டிக்கெட் எப்படி இருக்குது? வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம்? பஸ் டிக்கெட்டு 600 புக் பண்ண வேண்டிய ஒரு பஸ் டிக்கெட்டை 1000 புக் பண்ணிடுறோம். அதுவும் ஃபங்க்ஷன் நாட்களில் 1000 கூட இல்லைங்க, 1500 இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்மளோட பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்கிறோம். இதுக்காக தான் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய 10 சூப்பர் ட்ரிக்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக டிக்கெட் புக்கிங் பேஜுக்குள்ளே போகாமல் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம ரெட் பஸ், அபிபஸ், மேக்மை ட்ரிப், பேடிஎம், இக்ஸிகோ இப்படி எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஆஃபர்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜுக்குள்ளே போய் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு அவங்க பேமெண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த பஸ் டைம்லேருந்து டைம் புக் பண்ணுறவங்களுக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்புறம் பஸ் ஆப்ரேட்டரை வச்சும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஆஃபருங்கிற பேஜுக்குள்ளே போயிட்டு அவங்க கொடுக்குற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணோன்னா நம்மளுக்கு டிக்கெட்டோட விலை குறையுதுங்க. நம்ம டைரெக்டாக டிக்கெட்டை போய் புக் பண்ணி நம்ம முழு காசையும் கொடுக்காம இந்த மாதிரி ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நம்மளோட டிக்கெட் ரேட்டை குறைச்சி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப நல்லதுங்க. 2வது ட்ரிக் என்னென்னா ஃப்ளெக்ஸி டிக்கெட். ஃப்ளெக்ஸி டிக்கெட்டா இது எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுற ஆப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஃப்ளெக்ஸி டிக்கெட், அதாவது நம்ம ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் தேதி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டில் டிக்கெட் புக் பண்ணுறதை விட இந்த ஃப்ளெக்ஸி டிக்கெட்டில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணனா ஒருவேளை கடைசி நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டேட் மாறினா கூட 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ராவலிங் டேட்டை மாற்றிக்கலாங்க. இந்த ஆப்ஷன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம், ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆனால் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறவங்க முன்கூட்டியே டிக்கெட் பண்ணுறப்ப இந்த ஃப்ளெக்ஸி டிக்கெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கடைசி நேரத்தில் டேட்டை மாற்றிக்கலாம். இனி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில் இந்த ஃப்ளெக்ஸி டிக்கெட் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 3வது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் கேன்சலேஷன் பாலிசி. கேன்சலேஷன் பாலிசினா நம்ம ஊருக்கு போகிறது உறுதியாக இல்லை, ஒருவேளை ஊருக்கு போகாமலும் இருக்கலாம், அந்த ட்ராவலை நம்ம பண்ணாமலும் இருக்கிறோம். அப்படிங்கிற நிலைமையில நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியலைன்னா நம்மளுடைய முழு பணமும் வேஸ்ட்டாக போயிடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம புக் பண்ணுற ஆப்பில் கேன்சலேஷன் பாலிசி இருக்கா, நம்ம எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ராவலை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு ரீஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய முழு பணமும் வேஸ்ட் ஆகாதுங்க. நிறைய ஆப்ஸில் 50% ரீஃபண்டு கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல 100% உங்களுக்கு ரீஃபண்டு கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி செக் பண்ணிவிட்டு கேன்சலேஷன் பாலிசி வேணும் அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரிக்கு நம்ம ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனில் போய் டிக்கெட் புக் பண்ணுங்க. 4வது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் ட்ரெயின் பஸ் செலக்ட் பண்ணுறது. ட்ரெயின் பஸ் செலக்ட் பண்ணுறது என்னென்னா, நாம் ஊருக்கு போகிறது ரொம்ப முக்கியம், நம்ம பண்ண போகிற ட்ராவல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம நார்மல் பஸ் செலக்ட் பண்ணாமல் ட்ரெயின் பஸ் செலக்ட் பண்ணோம்னா கரெக்ட் டயத்துக்கு வருவாங்க, கரெக்ட் டயத்துக்கு நம்மளை ட்ராவலும் நடக்குங்க, நம்மளை சேஃபாக கொண்டு போய் நம்ம போக வேண்டிய இடத்துல நம்மளை அனுப்புவாங்க. இந்த மாதிரி 4 ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற பஸ்ஸை பார்த்து நம்ம டிக்கெட் புக்கிங் ஆப்பில் செலக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட ட்ராவல் டயத்துக்கு இருக்கும், சேஃபாகவும் இருக்குங்க. 5வது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பெஸ்ட் டைம் டு புக். பெஸ்ட் டைம் டு புக்னா நம்ம பஸ்ஸு எப்பயுமே ஏர்லி மார்னிங்கில் டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி லேட் நைட்டில் கிளம்புற பஸ்லேயும் டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதிகாலையில் 6 மணிலேருந்து பகலில் போகிற பஸ்ஸில் டிக்கெட் ரேட் குறையாக தான் இருக்குது. அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே கிளம்புற பஸ்லேயும் டிக்கெட் ரேட் குறையாக தான் இருக்குங்க. வெள்ளி சனி ஞாயிறில் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணோன்னா டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்க. திங்கள் டு வியாழன் வரைக்கும் டிக்கெட் ரேட் குறையாக தான் இருக்குங்க. 6வது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் இன்கக்னிட்டோ மோடு புக்கிங்.
இன்காக்னிட்டோ மோடு புக்கிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலாக பஸ் டிக்கெட் புக் பண்ணுற ஆப்பில் பஸ் டிக்கெட்டை சர்ச் பண்ணி பார்க்கறதுனால அதில் குக்கீஸ் உருவாகுங்க. இந்த குக்கீஸ் வந்து இவர் எப்படியும் பஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுனால ரேட்டை வந்து அதிகமாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பஸ் டிக்கெட்டோட ரேட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இன்காக்னிட்டோ மோடை ஆன் பண்ணி பஸ் டிக்கெட் புக் பண்ணி பாருங்கள், அதில் ரேட்டு குறையுங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுற ஆப்லேயே இருக்குங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போர்டிங் டைம் நம்மளுக்கு வரும்போது அந்த பஸ் இப்போ எந்த லொக்கேஷனில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற லைவ் லொக்கேஷனை நம்ம இந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் மூலமாக பார்க்கலாங்க. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு முன்னாடி போகிறது அல்லது லேட்டாக போயிட்டு நம்ம தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கிறது, இந்த மாதிரி இதுலேருந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷனை பயன்படுத்தினோம்னா கரெக்டான டயத்துக்கு நம்ம பஸ்ஸுக்கு போயிடலாங்க. எட்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் ரெஃபர் அண்ட் ஏர்ன். இது என்ன ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 4 பேர் போகிறோம், 2 பேர்கிட்ட நம்ம மொபைல் புக்கிங் ஆப்ஸ் இருக்குது, மீதி 2 பேர்கிட்ட இல்லைன்னா நம்ம அந்த தெரியாத 2 பேருக்கு அந்த ஆப்பை ரெஃபர் பண்ணலாங்க. அப்படி ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்மளும் ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பை அவர் ஓப்பன் பண்ணி அதில் அவர் டிக்கெட் புக் பண்ணாருன்னா அவருக்கு அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க. இப்படி 2 பேருக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால நம்ம புக் பண்ண வேண்டிய டிக்கெட் விலையும் பாதியாக குறையுங்க. இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை யூஸ் பண்ணோன்னா நம்ம புக் பண்ண போகிற டிக்கெட்டோட விலையை நம்ம குறைக்க முடியுங்க. அடுத்து நம்ம 9ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் கிஃப்ட் கார்டு அல்லது கூப்பன் கிரியேட்டர். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்காக நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊரில் இருந்து கூப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பஸ் புக்கிங் ஆப்பில் அந்த ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டி ஒரு கிஃப்ட் வவுச்சர் வாங்கிக்கலாங்க. அந்த கிஃப்ட் வவுச்சரை நம்ம வந்து கிஃப்ட் கார்டாக மாற்றி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பி அவங்க அது மூலமாக டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க. நம்மளுடைய பேர்லேயே வந்து கிஃப்ட் கார்டு வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. இது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படியும் எல்லாரும் ஊர்லேருந்து வர போகிறாங்க, ஏதோ ஒரு டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு நம்ம பேரில் நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட்டில் அவங்கள வர வச்சோன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இது புதுசாக வந்திருக்கிற ஆப்ஷனுங்க. எல்லா ஆப்லேயுமே இப்போ இந்த ஆப்ஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பன் கிரியேட்டர் அல்லது கிஃப்ட் கார்டு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள், இருக்குது. 10ஆவதாக நம்ம பார்க்க போகிறது போனஸ் ட்ரிக்குங்க. அது என்ன போனஸ் ட்ரிக்குன்னு கேட்குறீங்களா? ட்ரிப் ரிவார்டு. ட்ரிப் ரிவார்டுன்னு எல்லா பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்லேயுமே கொடுக்குறாங்க. 3 ட்ராவல் பண்ணிங்கன்னா 4வது ட்ராவலுக்கு டிக்கெட் ஃப்ரீ, 2 ட்ராவல் பண்ணிங்கன்னா 3வது ட்ராவலுக்கு டிக்கெட் ஃப்ரீ, 2 ட்ராவல் பண்ணிங்கன்னா 3வது ட்ராவலுக்கு உங்களுக்கு 500 ருபீஸ் ஃப்ரீ இப்படின்னு ட்ரிப் ரிவார்டை வந்து ஆப்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரீங்க அல்லது ஒரே டயத்தில் 2 வட்டம் 3 வட்டம் ஊருக்கு போக வேண்டியிருக்குன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குங்க. கூடுதல் இன்ஃபர்மேஷனுங்க, ட்ராவல் பண்ணுறப்ப இன்சூரன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ட்ராவல் இன்சூரன்ஸ்னு எல்லா டிக்கெட் புக் ஆப்ஸ் கம்பெனியும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நான் சொன்ன 10 ட்ரிக்ஸில் எது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ், நியூ இயர், தைப்பொங்கல், அடுத்து சம்மர் ஹாலிடேஸ்னு வரிசையாக ஃபெஸ்டிவல் டேஸ் வருதுங்க. நீங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த 10 ட்ரிக்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அடிக்கடி ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.